வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு பிரபஞ்ச விதியை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு. வருத்தப்பட்டாலும் சரி, பொறாமப்பட்டாலும் சரி, அடுத்தவங்க பொருளையோ நற்பலனையோ நாம் நமக்காக எடுத்துக்கவே முடியாது. அதே போல் நமக்கு கிடைக்கிருக்கக்கூடிய அருளையும் பொருளையும் யாராலும் தட்டி பறிக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் இங்கு நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ இப்போ நாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு கிடைக்கும் நற்பலனைப் போல அடுத்தவருக்கு கிடைக்கும் நற்பலனுக்கும் பொருளுக்கும் அதை பார்த்து நாம் நிறைய சந்தோஷப்படணும். உலக மக்களுக்கு கிடைக்கும் அனைத்து நன்மைகளும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பரந்த மனத்துடன் அனைத்தையும் வரவேற்க தயாராகுங்கள் நண்பர்களே. முக்கியமான பிரபஞ்ச விதியே இங்கு ஒன்று தான். தேடுவதையும் தேடி ஓடுவதையும் நிறுத்தினாலே நீ தேடும் அத்தனையும் உன்னை தேடி காற்றின் வேகத்தை விட, சத்தத்தின் வேகத்தை விட, ஏன் ஒளியின் வேகத்தை விட வேகமாக உங்களை வந்தடையும் என்றால் இதை உங்களால் நம்ப முடிகிறதா? அவரைப்போல ஏன் என்னால் முன்னேற முடியல? அவரைப்போல ஏன் நான் சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல? அவரை போல் நான் ஏன் சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல? அவர்கிட்ட எத்தனை சொத்து இருக்கும், அவங்கெல்லாம் மட்டும் எப்படி இவ்வளவு ஹாப்பியாக இருக்க முடியுது? இதுபோல் பல கேள்விகள் நம்மோட மைண்டில் அடுத்தவங்களை பற்றிய ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகள் தான் நம்மோட வளர்ச்சியையும் தடுக்குது, நம்மையும் கட்டுப்படுத்துன்னு சொன்னால் இது உங்களால் ஏற்றுக்க முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அடுத்தவரையோ பணக்காரரையோ பார்த்து எரிச்சலோ பொறாமையோ பட நாம் தேவையில்லை. ஆதங்கப்பட்டாலோ ஏக்கப்பட்டாலோ அந்த உணர்ச்சி நிலை நமக்குள் இருக்கும் வரை பணம், பொருள், தொழில் இதெல்லாம் நமக்கு வரவே வராது. அது பெரிய தடையையும் நமக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த செகண்ட், இந்த நொடியிலிருந்து, அந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் மீண்டு வாருங்கள். அடுத்த நிமிஷத்திலிருந்து பணம், பொருள், தொழில், உறவுகள், சந்தோஷம் என எதையும் நீங்கள் தேடி போக தேவையில்லைங்க. எல்லாமே உங்களை தேடி வரும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய உயர்நிலைக்கும் தாழ்நிலைக்கும் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் நாம் மட்டும் இல்லை, நம்முடைய எண்ணம் தான். தேவை என்பது போதவில்லை என்பது சிஎம்மிலிருந்து பிஎம் வரைக்கும் இருக்குது. வரவே குறைவு என்ற போதும் செலவு அதிகமானால் அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சப்ப காரணத்தை நாம் சொல்லும்போது நான் கடன்காரனாக இருக்கிறது பெருமை அப்படிங்கிற அந்த மனநிலையை நீங்கள் ஒத்துக்கிறீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரரே கடனில் தான் இருக்கார், நான் சாதாரண மனுஷன், எனக்கு கடன் இருக்காதா அப்படி சொல்லி உங்களுக்கு நீங்களே கடன்காரன் அப்படிங்கிற அந்த பெருமையோட ஆறுதலையும் சொல்லிக்கிறீங்க. ஒரு 5,000 ரூபா நமக்கு தேவைப்பட்டு போராடிட்டு இருக்கும்போது 10 லட்சம் ரூபா கிடச்சா உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிங்க. இப்போ அதிலிருந்து 5 லட்சம் நீங்கள் செலவு செய்யும்போது அடுத்த சில நாட்களில் 20 லட்சம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதம் 10 லட்சம் செலவு செய்யக்கூடிய மனநிலைக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அடுத்த மாதம் இந்த யூனிவர்ஸ் 50 லட்சம் பணத்தை உங்களுக்கு கொடுக்க ரெடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது கொடுத்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. இப்போ நம்மோட எண்ணம், மனம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? இந்த விஷயத்துக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்களா? தேவையான பணம் கடனாக இல்லாமல் நம்மோட உழைப்பில், நம்மோட அதிர்ஷ்டத்தால் வந்தால் நாம் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வருமா இல்லையா? இந்த பணத்துக்காகத்தான், நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸுக்காகத்தான் எல்லோருமே நேரங்காலம் பார்க்காம ஓடிட்டே இருக்கோம். இந்த பிரபஞ்சத்தில் பணத்துக்கும் பண வரவுக்கும் தடையை உடைக்க ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது தெரிஞ்சால் முதல்ல பார்த்த 5 லட்சம், 10 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் வருமானம் சாத்தியம் மட்டுமில்லை, பெறுவது கூட எளிது அப்படிங்கிற உண்மை உங்களுக்கே புரியும். முக்கியமாக பணத்தினால பதட்டம் ஏன் வருது தெரியுமா? பட்ஜெட்டுக்குள்ளே செலவு செஞ்சு எதையாவது பணத்தை மீதம் செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு பணப்பதற்றம் உருவாகுதுங்க. இங்கே தாங்க யூனிவர்ஸ் ஒரு சூப்பரான டெக்னிக்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது. பணப்பதற்றம் வரும்போது இந்த யூனிவர்ஸ் பண வரவை நிறுத்திவிடும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்கள் நம்பலினாலுமே மிகப்பெரிய உண்மை. ஓகே, இப்போ பணமும் வேணும், பதட்டம் இல்லாமல் செலவும் செய்ய வேணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா, நடக்கிற விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. நீங்கள் கேட்குற இந்த ரெண்டுமே கரெக்டு தான், தப்பில்லை. அதுக்கு ஒரே ஒரு ரகசியம்தான். செலவை கண்ட்ரோல் பண்ண நினைக்காம மகிழ்வுடன் பிறர் கையில் பணத்தை கொடுக்கும் போதும், பிரபஞ்சமே என் செலவுக்கான தேவையும் பணத்தையும் கொடுத்து கொண்டே இரு அப்படி சொல்லி மனதார வேண்டும் போதும் இந்த யூனிவர்ஸ் தேவையான பணத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்குதுங்க. அடப்போங்க நீங்கள் வேற அப்படின்னு நினைக்கிறது புரியுது. பட் நம்முடைய எண்ணம், செயல், நோக்கம்
அனைத்தும் தெளிவாக சரியாக இருக்கும்போது பிரபஞ்சம் கிள்ளி கொடுப்பதை காட்டிலும் அள்ளி கொடுக்கும். நாம் செய்யும் செலவுகளுக்கு பின்னால் நம் நலனுடன் பிறர் நலனும் இருக்க வேண்டும். செலவுகளில் தர்மம், மகிழ்வான தன்மை நமக்குள் இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் பிரபஞ்ச ரகசியத்தினுடைய முதல் நிலை. ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பணத்தை செலவு செய்யும் போது கையில் வச்சுட்டோ இல்லை பார்த்து ஒரு பணத்தை செலவு செய்யாமல் கையில் வச்சுட்டு இருந்தாவோ இல்லை பார்த்து சிக்கனமாக செலவு செஞ்சு நினச்சாலோ பணம் என்றைக்குமே சேராதுங்க. என்ன செலவு செய்கிறோம், என்ன நோக்கத்துக்காக செலவு செய்கிறோம், அதில் சுயநலம் பாராமல் பிறர் நலனையும் குடும்ப நலனையும் சொல்லி செலவின் நோக்கம் சரியானதாக இருக்கும்போது பண வரவில் இருக்கக்கூடிய பதட்டம் குறைந்து பணம் தொடர்ச்சியாக நமது கையில் வந்து கொண்டே இருக்கும். பணவரவின் தொடக்கம் சரியாக ஆரம்பிக்கும். இதை நாம் புரியாமல் பணத்தை கையாளுவதும் தெரியாமல் நாம் நடந்து கொள்ளும்போது பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நாம் மாறுவது இல்லை. பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நாம் மாறும்போது நமக்கான தேவைக்கு தேவையான பணத்தை விட மிகப்பெரிய அளவில் பணம் நம்மை வந்தடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடரும். நன்றி, வணக்கம்.